Hello students, welcome all. Last வீடியோவில் கொலினியர் அப்படிங்கிற கான்செப்டோட வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா? எக்ஸசைஸ் 5.2க்கு ரிலேட்டடான சம். ஸோ ஸ்லோப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் ஃபைன் பண்ணிவிட்டு ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கனால கொலினியர்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பார்க்க போகிறது 5.1 ரிலேட்டடான சம்ஸ். பட் நம்ம ஸ்லோப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்ப்போம். அங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஸோ ஒரு ஃபார்முலா எழுதுவோம், நமக்கு ஆன்சர் ஜீரோன்னு கிடைச்சிருக்கும். அப்படி ஜீரோன்னு கிடைச்சாலும் கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். இது 5.1ல் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல சேம் சம்மை ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஏரியாங்கிற கான்செப்ட் இல்லாமையே நம்மளால கொலினியர் சொல்ல முடியும். சரியா? அது 5.1ஆவே இருந்தாலும் பரவாயில்ல. சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ PQR அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள் 5.2 ஷோ தட் த பாயிண்ட்ஸ் PQR கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொலினியர் அப்படின்னு ஷோ பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆன்சர் கொலினியராக தான் இருக்க போகுது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு யூஸ்வலாக நேமிங் கொடுக்கணும். பட் இங்கே அங்கே நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால நமக்கு அந்த ஒர்க் மிச்சம். சொல்யூஷனில் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஸோ பிங்கிற பாயிண்ட்டு -1.5, 3 பரவாயில்ல, ஒரு டைம் எடுத்து எழுதணும். கியூங்கிற பாயிண்ட்டு 6, -2, ஆருங்கிற பாயிண்ட்டு -3, 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் PQ இருக்கு. அடுத்த செகண்ட் 2 பாயிண்ட்ஸ் QR இருக்கு. ஸோ இதுலேயும் Q ஜாயின் ஆகும், P கூடயும் R கூடயும் ஜாயின் ஆகும். நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? ஸ்லோப் PQ, அதாவது MPQ. ஸோ இப்போ P பாயிண்ட் என்ன, Q பாயிண்ட் என்ன எழுதிக்கலாம் இல்லையா? P பாயிண்ட் -1.5, 3, Q பாயிண்ட் 6, -2 எழுதணுன்னே நேம் கொடுத்துடணுமா? x1, y1, x2, y2 நேம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் y2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு -2. நெக்ஸ்ட் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் y1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு இருக்கு. ஸோ அப்புறம் டிவைடட் பை ஃபார்முலா இருக்கு. அடுத்தது x2 இருக்கு. x2 பார்த்தீங்கன்னா Q பாயிண்ட்ல 6ன்னு கொடுத்துருக்கோமா? அடுத்தது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் x1 இருக்கு. x1ஓட வேல்யூ -1.5 நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு 1.5ன்னு போட்டுக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? சேம் சைன் இருக்கு. அப்போ ஆட் பண்ணுவோம். 2 + 3 5 மைனஸ் சேம் சைனாக இருக்கு. மைனஸே போட்டுக்குவோம். டிவைடில் டினாமினேட்டரில் 6 + 1.5 6 1.5. ஸோ இப்படி எழுதி தான் ஆட் பண்ணணும். ஆன்சர் 7.5ன்னு கிடைக்குது. சரியா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு டினாமினேட்டரில் பாயிண்ட் வச்ச வேல்யூ இருக்கு, நியூமரேட்டரில் பாயிண்ட் இல்லை. அப்போ பாயிண்ட் வச்சுக்கலாமா? 0.0 வச்சுக்கலாமா? ஸோ இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? மைனஸ் ரெண்டுமே சேம் பிளேஸாக தானே இருக்குது, ஒரு பாயிண்ட் தள்ளி தானே சொல்லியிருக்கு. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? 50 / 75 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா ரெண்டுமே சேம் பாயிண்ட் இருக்கனால அந்த பாயிண்ட் நம்மளால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிப்ளை பை 10 தான் அப்படி சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ இது 25 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 25 2s are 50, 25 3s are 75. அப்போது PQங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் ஃபைன் பண்ணோம். ஆன்சர் -2/3 கிடைச்சிது. அடுத்து எந்த 2 பாயிண்ட்டுக்கு ஃபைன் பண்ணணும்? QRங்கிற பாயிண்ட்டுக்கு ஃபைன் பண்ணணும். QR எடுத்துக்கலாமா? ஸ்லோப் QR. அப்போ MQR. Q பாயிண்ட் என்ன இருக்கு? Q பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 6, -2ன்னு இருக்கு. R பாயிண்ட் பார்த்தோம்னா -3, 4ன்னு இருக்கு. எடுத்து எழுதும்போது சைன் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. நேம் கொடுத்துக்கலாம் பாருங்க. x1, y1, x2, y2. ஸோ ஸ்லோப் MQR ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் y2 எழுதணும். y2 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? 4ன்னு இருக்கு. அப்போ 4. அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ். அடுத்து y1ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவாக இருக்கறனால நம்ம இதை ஃபார்முலாவில் இருக்கிறத மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிக்குவோம். பை அடுத்தது பார்த்தோம்னா x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3ன்னு இருக்கு. அடுத்தது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ்.
x1 இருக்கு. x1 இங்க பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப இந்த சைன மாத்தக்கூடாது. அப்படியே 6 போடணும். 4 + 2 6ன்னு கிடைக்கும். -2 -6 சேம் சைனா இருக்கு. ஆட் பண்ணிட்டு சேம் அதே சைனே போட்டுப்போம். இப்ப இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கலாம்? மேல எழுதிக்கலாம். 3 டேபிள்ஸ கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6 or 3 2s are 6 3 3s are 9 -2/3 இருக்கு. இந்த டினாமினேட்டர் இருக்க மைனஸை நியூமரேட்டர்ல எழுதியிருக்கேன். அப்போ QRங்கிற லைனோட ஸ்லோப் சாரி இந்த 2 பாயிண்ட்ஸோட ஸ்லோப்பும் -2/3 கிடைச்சிருக்கு. PQக்கும் -2/3 QRக்கும் -2/3. அப்ப என்ன எழுதணும்? ஸ்லோப் ஆஃப் PQ equal slope of QR சொல்லிட்டு so the points are collinear. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஃபினிஷ்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்? இந்த பாயிண்ட் நமக்கு நியூமரேட்டர்ல பாயிண்ட் இல்லாமல் இருக்கும், டினாமினேட்டர்ல பாயிண்ட் இருக்கும். அதுக்காக இங்கே பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த -2/3ங்கிற ஆன்சர் கிடைக்காது. செகண்ட் ஒன் QRல ஈஸியாக கிடைச்சிரும். பட் இங்கே அந்த பாயிண்ட் யோசிங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 5.1ல செகண்ட் சம். டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ இவங்க வந்து கொலினியர் அப்படின்னா செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு செக் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்லோப் ஈக்குவலாக வருதா என்ன அப்படிங்கிறது. ஸோ செக் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? இந்த 3 பாயிண்ட்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ A B C. A பாயிண்ட் என்ன இருக்குது? -1/2, 3. B பாயிண்ட் என்ன இருக்குது? -5, 6. C பாயிண்ட் என்ன இருக்குது? -8, 8. ஸோ இப்போ ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஸ்லோப் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் என்ன? AB. ஸோ இது ஃபைண்ட் பண்ணுவோம். அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? ஸ்லோப் அடுத்த 2 பாயிண்ட் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட், செகண்ட் 2 பாயிண்ட். ஸ்லோப் BC ஃபைண்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஸ்லோப்போட ஃபார்முலா எழுதிக்கலாமா? M = y2 - y1/x2 - x1. இங்கே AB பாயிண்ட்டை எடுத்துக்கணும். அதாவது -1/2, 3 -5, 6. இங்கே ஸ்லோப் BCக்கு BC பாயிண்ட்டை எடுத்துக்கணும். B பாயிண்ட் -5, 6. C பாயிண்ட் -8, 8. ஸோ இங்கே வேல்யூஸ் கொடுத்துக்கோம் இல்லையா? x1 y1 x2 y2 x1 y1 x2 y2 எழுதலாமா? ஸ்லோப் AB எப்படி எழுதிக்கும்? ஒரு கமா போட்டுட்டு MAB அப்படின்னு எழுதிக்கும் இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்லோப் AB ஈக்குவல் மட்டும் போட்டு எழுதலாம். ஃபஸ்ட்டு y2 தானே ஃபஸ்ட்டு. y2ஓட வேல்யூ என்னன்னு இருக்கு? 6. அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ், அடுத்தது y1 இருக்கு. y1ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு இருக்கு. ஸோ 3. அடுத்தது பை x2ஓட வேல்யூ -5. ஃபார்முலாவில் மைனஸ், x1ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. -1/2ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு 1/2 போட்டுக்கணும். இப்போ ஆன்சர் 6 - 3. ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 3ன்னு கிடைச்சிரும். ஆனால் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனை நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சைடு ஒரு கொஞ்சம் பார்க்கலாமா? ஸோ இங்கே -5 + 1/2 இப்படி இருக்கா? -5 + 1/2ன்னு இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் ஃப்ராக்ஷனாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷனாக இல்லை. அப்போ பை போட்டு 1 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னையும் ஃப்ராக்ஷன் ஆக்கிட்டோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 2s are 10. இங்கே மைனஸ் ஏன் இருக்கு இல்லையா? மைனஸ். அடுத்தது 1 1s are 1. நடுவில் என்ன இருக்கு? ப்ளஸ் எனக்கு இந்த சைன்லாம் மறக்காமல் போடணும். பை 1 2s are 2. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் சப்ராக்ஷன். 10ல் 1 சப்ராக்ட் பண்ணிட்டா 9. பெரிய நம்பரோட சைன் மைனஸ். பை டினாமினேட்டரில் 2 இருக்கு. அப்போ 3/9/2ன்னு கிடைக்கும். 3/9/2ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதுக்குமே நமக்கு என்ன தான் வேணும்? ஒரு சைடு ஒர்க் போட்டு தான் ஆகணும். என்ன சைடு ஒர்க்கு? இந்த சைடில் பார்க்கலாம் பாருங்க. 3/9/2வா? இந்த பை வந்துட்டு ஃபார்முலா இருந்த பை. டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் இருக்கு. கரெக்டா? நியூமரேட்டர் ஒரே ஒரு நம்பராக இருக்கு. அதுதானே கன்ஃபியூஷன்.
அப்போ நியூமரேட்டரையும் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். பை 1 போட்டுட்டு இந்த நியூமரேட்டரை 3/1 போட்டுட்டு ஃப்ராக்ஷன் ஆக்கிட்டோம். அப்போ இந்த பையை இவ்வளோ பெருசாக போட்டுக்கலாம். 9/2 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி தெரியுமா சேஞ்ச் ஆகும்? 3/1 இந்த பெரிய டிவைட் மல்டிப்ளேவாக மாறி 9/2 தலைகீழ பண்ணோம்னா 2/9 கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண வச்சுங்க. 3 1s are 3, 3 3s are 9. எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்சர் என்ன வரும் தெரியுமா? 1 2s are 2, 1 3s are 3. ஸோ ஆன்சர் 2/3. இதோட ஆன்சர் ஸ்லோப் ஏபியோட ஆன்சர் 2/3ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு இப்போ ஈக்குவல் டு சைன் 3/1/9/2 ஈக்குவல்னு போட்டிருக்கேன். இது எதுவும் மைனஸ்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்லோப் பிசி. ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படிங்கிறது என்ன? எம்பிசி இல்லையா? ஈக்குவல் பிசிங்கிற பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் y2 என்ன வரும்? 8. அடுத்தது மைனஸ் y1ஓட வேல்யூ 6 பை x2ஓட வேல்யூ -8 மைனஸ் x1ஓட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ்ல இருக்கு. அப்போ இது மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு 5ன்னு எழுதுவோம். ஆன்சர் பாருங்க. 8 - 6 2 -8 + 5 ஆன்சர் என்ன கிடைக்கும்? -3ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதை நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த -3 நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா -2/3. இது வந்துட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி 2/3 கிடைக்குது. ஸ்லோப் ஆஃப் பிசி -2/3 கிடைக்குது. நாட் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம மிஸ்டேக் இல்லாமல் போட்டுக்கோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -9/2 நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் எடுத்து எழுதும்போது இந்த மைனஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்த ப்ராப்ளம். இப்போ இங்கே மைனஸ்னா இந்த இடத்துலையும் மைனஸ் வரும். அப்போ இந்த ஆன்சர் ஒரு மைனஸ். சரியா? ஸோ இப்போ நமக்கு எங்கேயுமே நான் ஈக்குவல் தான் வரும், நாட் ஈக்குவல் வரவே வராது. ஸோ நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம்? எம்ஏபி -2/3, எம்பிசியும் -2/3 தான். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு எழுதிட்டு ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்க. எடுத்து எழுதும்போது ஒரு சைன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன் a, b plus c, b, c plus a and c, a plus b. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஏன்னு பேர் கொடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட்டுக்கு பி, தேர்டு பாயிண்ட்டுக்கு கேபிட்டல் சி. ஸோ நம்ம கேபிட்டலில் நேம் கொடுக்குறோம். ஸோ ஏ பாயிண்ட் என்ன இருக்கு? a, b plus cன்னு இருக்கு. பி பாயிண்ட் என்ன இருக்கு? b, c plus aன்னு இருக்கு. சி பாயிண்ட் என்ன இருக்கு? சி, a plus bன்னு இருக்கு. ஸோ இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸ், கமாக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எக்ஸ், கமாக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஒய். மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லோப் ஏபி ஃபைன் பண்ணுவோம். அடுத்தது என்ன ஃபைன் பண்ணுவோம்? ஸ்லோப் பிசி ஃபைன் பண்ணுவோம். சரியா? ஸோ ஏபி அப்படின்னா இந்த ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் எடுத்துக்குவோம். ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் என்ன இருக்கு? ஏ, பி பிளஸ் சி இருக்கு, பி, சி பிளஸ் ஏ இருக்கு. ஸோ இப்போ ஸ்லோப் ஏபிக்கு எம்ஏபி நம்ம நேம் கொடுத்துக்கோம் இல்லையா? ஃபார்முலா என்ன இருக்குது ஸ்லோப்புக்கு? எம் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ நீங்கள் மறந்துடாமல் இந்த ஃபார்முலாவை எழுதணும். ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்குது. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் y2 என்னன்னு தெரியணும். y2க்கு நமக்கு இன்னும் நேம் கொடுக்கல பாருங்கள். x1, கமாக்கு முன்னாடி x1, கமாக்கு ரைட் சைடில் y1. இங்கே பார்த்தீங்கன்னா y1க்கு b ப்ளஸ் சின்னு 2 லெட்டர் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரியா? அடுத்தது பி பாயிண்ட்டுக்கு என்ன நேம் கொடுப்போம்? x2, y2. ஸோ இப்போ m ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு y2, அதாவது c ப்ளஸ் ஏ மைனஸ் y1ஓட வேல்யூ b ப்ளஸ் சி. இங்கே 2 லெட்டர் இருக்குல்லப்போ, அதனால நம்ம இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். சரியா? பை x2ஓட வேல்யூ b மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் தான் இருக்குது. அப்புறம் ஏன் சார் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சி ப்ளஸ் ஏக்கு ப்ராக்கெட் போடல அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை. இல்லை சார் ப்ராக்கெட் போடணும் அப்படின்னாலும் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா?
இப்போ நம்ம x2 தானே போட்டிருந்தோம். x2க்கு பார்த்தீங்கன்னா b எழுதிட்டோம். ஃபார்முலாவில் மைனஸ். ஸோ மைனஸ். அடுத்தது x1க்கு பதிலாக a. ஒரே லெட்டர் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஒரு லெட்டர் தான் இருக்குது. நியூமரேட்டர் தான் 2 லெட்டர்ஸாக கிடைக்குது. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள். c + a இந்த மைனஸ் இருக்குல்லப்பா. ஸோ இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க 2 நம்பரோட 2 லெட்டரோட சைனையும் மாற்றிடும். அப்போ -b -c ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இந்த பிக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ளஸ் ரெண்டுத்தையும் மைனஸாக மாற்றிருச்சு. பை b - a. ஸோ இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா +c -c கேன்சல். அப்போ என்ன தான் பேலன்ஸ் இருக்கும்? a - bன்னு இருக்கும். டினாமினேட்டரில் b - aன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே a - b, b - a. அதே நம்பர் தான். இங்கே a ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. டினாமினேட்டரில் b ப்ளஸ் இருக்குது, நியூமரேட்டரில் b மைனஸில் இருக்குது. இப்போது நம்ம 2/2ன்னு இருந்தால் அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு 1ன்னு போடுவோம்லப்பா. ஒருவேளை 2/-2ன்னு இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு என்ன போடுவோம்? 2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கும் இல்லையா? இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஒரே லெட்டர்ஸ் தான், ஆனால் சைன் சேஞ்ச் ஆயிருக்கனால இதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஆன்சர் -1ன்னு போட போகிறோம். ஏன் -1ன்னு போடுறோம்? 1ன்னு போடாமன்னா சைன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? அதனால். சரியா? இப்போ ஸ்லோப் BC. இப்போ B பாயிண்ட் என்ன, C பாயிண்ட் என்னன்னு எழுதிக்கும் இல்லையா? B பாயிண்ட் என்ன? B, C + A. C பாயிண்ட் என்ன? C, A + B. அப்போ கமா போட்டுட்டு MBC அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் Y2, Y1 தான் நம்ம இன்னும் நேமே கொடுக்கலையே. X1, Y1, X2, Y2. ஸோ ஈக்குவல் Y2ஓட வேல்யூ பாருங்க, 2 லெட்டராக இருக்குது. A + B மைனஸ் அடுத்தது Y1ஓட வேல்யூவும் 2 லெட்டராக இருக்குது. C + A. பார்த்தீங்கன்னா இங்கே பண்ண மாதிரியே பண்ணுறோம். ஓகேவா? ப்ராக்கெட் குள்ளார எழுதிக்கிறோம். 2 லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா, 1 லெட்டராக இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் குள்ளார எழுத தேவையில்லை. பை X2ஓட வேல்யூ, இந்த சம்மில் X2ஓட வேல்யூ C. அடுத்தது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் X1ஓட வேல்யூ Bன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் பாருங்களேன். A + B ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டோட சைனை சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஆனால் செகண்ட் ப்ராக்கெட்டோட சைனை அவுட் சைடில் நெகட்டிவ் இருக்கனால சேஞ்ச் பண்ண போகிறோம். -c -a டிவைட் பை c - b. இந்த +a -a கேன்சல். பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் b - c இருக்கும், டினாமினேட்டரில் c - b இருக்கும். இங்கே எப்படி a - b, b - a இருந்துச்சோ ஸ்லோப் ABக்கு அதே மாதிரி ஸ்லோப் BCக்கு b - c, c - bன்னு இருக்குது. அப்போ இதுவும் -1 தான் ஆன்சர். ஸ்லோப் BC. ஒர்க் முடிஞ்சுது. 2 ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவோம்? ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் BC. So the points are collinear அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுறோம். சரியா? கொலினியர்னா இப்படி ஒரு பாயிண்ட் 1, 2, 3 இப்படி இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. எனக்கு ஸ்ட்ரைட் லைனாக வரலையா? ஓகே, எனிவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ மறந்துடாதீங்க, கொலினியர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். சம் ஈஸியாக இருக்கும்.